புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒருமுறை ஒரு வசதி படைத்த நபரால் உணவு அருந்துவதற்கு அவருடைய இல்லத்திற்கு அழைக்கப்படுகின்றார். அவரும் நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகின்றார். அந்த இல்லத்திலே உணவருந்தும் அறை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. மேசை, அங்கு வைத்திருக்கின்ற பாத்திரங்கள், உணவு, பல்வேறுபட்ட உணவுகள் என்று பல விடயங்கள் அங்கே அழகுறப்படுத்தப்பட்டிருந்தன. உள்ளே சென்றவர் அந்த வசதி படைத்தவரிடம் அனுமதி கேட்டுவிட்டு மீண்டும் அந்த இல்லத்தை விட்டு வெளியே வருகின்றார். வெளியே வருகின்ற பொழுது அங்கே ஒரு ஏழையை பார்க்கின்றார். பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். உடம்பெல்லாம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த மனிதரிடம் சென்று தன்னுடைய போர்வையை கொடுத்து அதை போர்த்திவிட்டு அவரை தன்னுடைய கைகளிலே பிடித்து, வாரும், நாம் இன்று சேர்ந்து உணவருந்த செல்லுகிறோம் என்று வீட்டிற்குள்ளே கூட்டி வருகின்றார். இதை பார்த்த பணியாளர்கள் வாயடைத்து போய் நிற்கின்றார்கள். என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ என்று எண்ணுகின்றார்கள். இவர் பிரான்சிஸுடைய அமர்ந்திருக்கின்ற அந்த நாற்காலிக்கு அருகில் வந்து அவரையும் அமரச் சொல்லுகின்றார். இதை அந்த வசதி படைத்தவரும் பார்க்கின்றார். பார்த்து முகம் சுளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். என்ன இப்படி ஒரு புனித நிலையை கொண்ட பிரான்சிஸ் இப்படி ஒரு மனிதரை தன்னுடைய அருகில் அமர வைத்திருக்கிறாரே என்று சொல்ல, பிரான்சிஸ் கூறுகின்றார், கடவுள் இன்று நமக்கான உணவை கொடுத்திருக்கின்றார். இந்த உணவை என்னுடைய நண்பராகிய இவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவார் என்று மற்றவர்களுக்கு சொல்லு. சொன்ன பின்பு சேர்ந்து அமர்ந்து உணவருந்துகின்றார்கள். அப்பொழுது பிரான்சிஸ் அந்த நபரிடம், அவரிடம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அறிமுகமான ஒரு நபர் போல் பேச ஆரம்பிக்கின்றார். சிரித்து மகிழ்கின்றார். இதை பார்த்த அந்த வசதி படைத்தவருடைய மனம் இலகுகிறது. அவர் பிரான்சிஸுடைய தாழ்ச்சியை பார்க்கின்றார். அந்த தாழ்ச்சியில் அவர் படுகின்ற மகிழ்ச்சியை பார்க்கின்றார். அவரே இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் கௌரவத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவரும் உணவை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அருகில் சென்று அமர்ந்து பேச ஆரம்பிக்கின்றார். அந்த இல்லமே மகிழ்ச்சி பொங்குகிறது. அன்புக்குரியவர்களே, பிரான்சிஸ் சொல்லுகின்றார், எப்பொழுது ஒரு எளிய மனிதர், உணவற்ற மனிதரோடு உணவை பகிர்ந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது கிறிஸ்துவோடு உணவை பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றார். இங்கே ஒரே மேசையிலே வசதி படைத்தவர், புனித நிலையில் வாழ்க்கையை வாழ்ந்தவர், ஏழை, ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதர். ஏனென்றால் அந்த ஏழை மனிதனால் எதையும் திருப்பிக் கொடுக்க முடியாது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியில் லூக்கா 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 12 முதல் 14. நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே ஒரு விருந்தினரை அழைக்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களை திருப்பி அழைப்பதாக இருக்கக்கூடாது. பொதுவாக நாம் யாரை விருந்தினர்கள் அழைப்போம்? நம்முடைய பெற்றோர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், வசதி படைத்தவர்கள், பேரும் புகழும் கொண்டவர்கள், எவரொருவர் நமக்கு திருப்பி கொடுக்க முடியுமோ அவர்களை தான் அழைத்து விருந்து கொடுப்பது வழக்கம். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகின்றார், எவரொருவர் தன்னிலை இழந்து இருக்கிறாரோ, ஏழையாக இருக்கிறாரோ, உணவின்றி இருக்கிறாரோ, நோயிற்று இருக்கிறாரோ, ஒதுக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களை அழைத்து நீங்கள் விருந்து கொடுங்கள். அப்பொழுது அதற்குரிய வெகுமதியை கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார். நாம் பொதுவாக யாரை உணவருந்து நம்மோடு அழைக்கின்றோம்? நமக்கு பிடித்த மனிதர்களையா, பிடிக்காத மனிதர்களையா? நாம் ஒருமுறை வாங்கி கொடுத்தால் அவர்களும் திருப்பி வாங்கி கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் நாம் செய்கின்றோமா? அல்லது நாம் மனதால் விரும்பி ஒன்றை செய்ய முற்படுகின்றோமா? இல்லாதவர்களுக்கு செய்ய முற்படுகின்றோமா? ஏனென்றால் இங்கே ஏழைகளுக்கு செய்வது மட்டும் முக்கியமல்ல, மாறாக அவர் அந்த நபரால் நமக்கு திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு நபருக்கு செய்கின்றோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? உங்களுக்குரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் எங்களிடம் உள்ளவற்றை பகிர்ந்து வாழவும், எந்த மனிதரும் எங்கள் முன்பாக
பட்டினியால் வருந்தி வாழாமல் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் பிறருக்கு செய்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் மனதையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள இந்த நேரத்தில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.